ஹலோ நண்பா, நான் தான் ரெண்டு ஒன்று இந்த சேனல் நீ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டியூக் 250 நியூ கலர் ரிவ்யூ பண்ணுங்க சொல்லிட்டு, அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். முக்கியமாக நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் உள்ள விஷயம் கொடுத்துக்கோங்க. என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது எல்லாமே பார்த்துலாம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்குங்க. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஓகே, வீடியோ பார்த்துடலாம். இந்த பைக்கோட கலர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில்வர்னு சொல்கிறாங்க, மெட்டாலிக் சில்வர்னு நீங்கள் சொல்லிக்கலாம். எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது கிரே மாதிரி ஃபீல் ஆகுது. டேங்க் பார்த்தீங்கன்னா க்ளாஸினஸ் கொடுத்துருக்காங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஷைனிங் தெரியும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் கொடுத்துருக்காங்க. இதுவே நல்லா தான் இருக்குது. 250 இன்ச்சிட்டு ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே டியூக்னு எழுதிருக்கு. இந்த கலர் யாருக்கெல்லாம் பிடிச்சுன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி பிளாக்கும் ப்ளூவும் இருக்குது, நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக பிளாக் இருக்குது. ஓகேவா? இந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த பைக்கோட வேறு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இந்த கலரும் சேர்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 ரூபீஸ் வந்து டவுன் பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க ஆன் ரோட் ப்ரைஸில். ஓகேவா? இந்த கலர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே டார்க்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். ஓகே, டார்க் கலருக்கு நல்லா இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு பிடிச்சிருக்கு. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குஷனிங்காக இருக்குது. நான் லாஸ்ட்டு சொல்கிறேன், ரைடிங் ரிவ்யூவில் சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நியூ அப்கிரேடே இல்லை, கலர் மட்டும் அப்கிரேடாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் கிட்ட கம்மி பண்ணியிருக்காங்க. மற்றபடியில் எல்லாமே சேம் தான் கைஸ். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஷோரூம்லேயே சொன்னாங்க என்னன்னா பவர் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு கியரில். அவங்க இனிஷியலாக பார்ப்போம், நான் ரைட் ரிவ்யூலாம் சொல்கிறேன், அது ரைட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வேணும்னா வீடியோ கேளுங்க சொல்கிறேன். அதேமாதிரி இந்த பைக் வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீ ஹெல்மெட் கொடுக்குறாங்க. இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 5500 ஒருத்தில் ஹெல்மெட் நிறைய ஷோரூமில் கொடுக்கல. ஆனால் நீங்கள் கேட்டு வாங்கணும், ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஆக்சசரிஸ் சார்ஜஸ் நீட்டு நிறைய ரூபா பிடுங்குவாங்க கைஸ். நீங்கள் அதனால் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரில, ஆன் பேஸ் நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட எல்லாமே சேம் தான், நான் பெருசாக சொல்லணும் அவசியம் இல்லை கைஸ். நீங்கள் நிறைய பேர் கேட்டு சப்போர்ட் பண்ணனால கைஸ் சொன்னேன். ஓகே, இந்த பைக்கோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக தெரியும். சிசி பார்த்தீங்கன்னா 249, மைலேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 31 கிடைக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 162. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 லிட்டர். ஓகேவா? சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி நம்ம அடுத்து போச்சு, நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே இருக்குது, புதுசாக ஒன்றுமே இல்லை கைஸ். அதான் நான் சொல்ல வரது. இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,63,000 சம்திங் இருந்துச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2,64,000 கிட்ட இருந்துச்சு சரியா? அதில் வந்து உங்களுக்கு 500 ரூபீஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த பைக் நமக்கு தந்து ஹெல்ப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா KTM மார்த்தாண்டம் ஷோரூம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டம் சைடு ஒரு பிளேஸ் இருக்குது. அதில் வந்து சாக்கை அப்படி ஒரு பிளேஸ் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது சரியா? நீங்கள் வந்து ஏதாவது டவுட் வச்சுன்னா கேளுங்க. இந்த பைக்கோட ஏதாவது நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன் சரியா? நான் வீடியோ அவசரமாக போடுறேன். இந்த பைக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டாக போடுறேன். இந்த பைக்கோட டவுட் தான் இருக்குன்னா சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ இஎம்ஐ பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன் சரியா? நீங்கள் கேளுங்க. அதுமாதிரி டவுட் தான் கேளுங்க கைஸ். எனக்கு இன்ஸ்டா ஐடி நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் கேட்டாலும் ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் நான் அதிகமாக இன்ஸ்டாகிராம் ஆக்டிவாக இருப்பேன், அதனால உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. முடிஞ்சாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் கைஸ், நீங்களே என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு எந்த விஷயம் வேறு எல்லாமே சேம் தான், அதனால நான் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த வீடியோஸ் எல்லாங்க வந்து ஃபஸ்ட் டைமாக நிறைய பேர் பார்ப்பீங்க, உங்களுக்கு இல்லை என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்க வேணும்னா சொல்லுங்கள் கைஸ், இல்லாட்ட நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், நான் அவங்க யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். முக்கியமாக ரைட் ரிவ்யூ இருக்குது கைஸ், ரைட் ரிவ்யூ இருக்குது. கமெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ போடுவேன். ரைட் ரிவ்யூ எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye bye.